வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஏல சீட்டு நடத்தி 100 பேரிடம் 1,31,00,000 மோசடி. புதுச்சேரியில் அதிகரிக்கும் வெயிலின் தாக்கம். 29ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளித்தது கல்வித்துறை. ஆபரேஷன் விடியல் ரயில் நிலையத்தில் மோப்ப நாயுடன் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சோதனை. புதுச்சேரி நகர பகுதியில் காவல்துறை அதிரடி சோதனை. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற 108 சங்க அபிஷேகம் மற்றும் கலச அபிஷேகத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் கும்பாபிஷேக 10ஆம் ஆண்டு விழாவையொட்டி ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர், ஸ்ரீ பால முருகனுக்கு கலசாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து 108 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய விழாவில் பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாஹஸ்தி, அதனைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்ற அறிவிப்பால் பிரியாணி கடை முன்பு அலைமோதிய கூட்டம். நீண்ட வரிசையில் நின்று பிரியாணியை போட்டி போட்டு வாங்கியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரி பிரதான சாலையான புசி வீதியில் மெட்ராஸ் வெட்டிங் பிரியாணி என்ற பெயரில் புதிதாக பிரியாணி கடை திறக்கப்பட்டது. திறப்பு விழாவை முன்னிட்டு ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்றும் கடையின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து பிற்பகல் கடை திறந்தவுடன் பிரியாணி வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் பிரியாணியை வாங்க கடையின் முன்பு பொதுமக்கள் முண்டியடித்து சென்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பிரியாணி வாங்க முண்டியடித்தவர்களை ஒழுங்குபடுத்தினர். இதனையடுத்து சாலையோரம் அவர்கள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. மேலும் பிரியாணி வாங்குவதற்கு பல மணி நேரம் வெயில் என்று கூட பார்க்காமல் வரிசையில் நின்று காத்திருந்து பிரியாணியை வாங்கி சென்றனர். மேலும் ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்ற அறிவிப்பால் பிரியாணியை எப்படியாவது வாங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் கடுமையான வெயிலில் கடையின் முன்பு முண்டியடித்துக் கொண்டு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி பிரியாணி வாங்கிய கூட்டத்தால் புதுச்சேரியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
நடிகர் விஷால் நடித்த ரத்தனம் திரைப்படத்தை பார்க்க வந்தவர்களை சிலம்பாட்ட கலைஞர்களுடன் வரவேற்ற விஷால் ரசிகர்கள் நீர்மோர் மற்றும் பழங்கள் கொடுத்து வரவேற்றனர். இயக்குனர் ஹரி இயக்கத்தில் உருவான நடிகர் விஷால் நடித்த ரத்னம் திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது. இதேபோல் புதுச்சேரியில் ராஜா, ரத்னா மற்றும் சண்முகா திரையரங்கிலும் ரத்னம் திரைப்படம் வெளியானது. இதனையொட்டி விஷால் ரசிகர் உமாபதி விஷால் ரத்னா திரையரங்கில் படம் பார்க்க வந்த ரசிகர்களை சிலம்பாட்ட கலைஞர்களுடன் வரவேற்றார். தொடர்ந்து படம் பார்க்க வந்த விஷால் ரசிகர்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரி உள்ளிட்ட பழங்களையும் கொடுத்து படம் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இதுகுறித்து உமாபதி விஷால் கூறுகையில், வெயில் காலத்தில் படம் பார்க்க வரும் பொதுமக்கள் தாகத்தோடு இருக்கக்கூடாது என்பதற்காக நீர்மோர், தண்ணீர் பாட்டில், தர்பூசணி மற்றும் வெள்ளரி உள்ளிட்ட உடம்பிற்கு குளிர்ச்சி தரும் பழ வகைகளை வழங்கியதாகவும், மேலும் விஷால் நடித்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் எனவும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். ஆபரேஷன் விடியல் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மோப்பநாய் பைரவாவுடன் போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சோதனை நடத்தினர். ஆந்திர மாநிலம் காச்சிகுடா மற்றும் காக்கிநாடா போர்ட் பகுதியில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் ரயிலில் போதைப் பொருள் கடத்தி வருவதாக புதுச்சேரி காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து டிஜிபி சீனிவாஸ் உத்தரவின் பேரில் மோப்பநாய் பைரவாவுடன் போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் புதுச்சேரி ரயில்வே நிலையத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆந்திர மாநிலம் காக்கிநாடா பகுதியில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயிலில் காவல்துறை அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். ரயிலில் பயணித்த பயணிகளின் உடைமைகள் மற்றும் சூட்கேஸ், பேக் ஆகியவற்றை தீவிரமாக மோப்பநாய் உதவியுடன் சோதனை செய்தனர். இதில் எந்தவித போதைப் பொருட்களும் கடத்தி வரப்படவில்லை, கைப்பற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முன்னாள் வேளாண் துறை மற்றும் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் மூட்டை தூக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவலாகி வருகிறது. புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் காரைக்கால், திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலக்கண்ணன் வேளாண் துறை மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்தார். ஆனாலும் இவர் விவசாய நிலங்களில் வேலை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதனை ஆதரவாளர்கள் வீடியோக்களாக வெளியிட்டு வந்தனர். தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத நிலையில் தனது சொந்த வேலைகளை கவனித்து வருகிறார். இதில் விவசாய வேலைகளில் மிகுந்த ஈடுபாடுகளை கொண்டு செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் தனது நிலத்தில் பயிரிட்ட பொருட்களை டிராக்டர் மூலம் தனது வீட்டிற்கு கொண்டு வந்தார். அப்பொழுது டிராக்டரில் இருந்து மூட்டைகளை தலையில் சுமந்து கொண்டு இறக்கி வைத்தார். இதனை பார்த்த ஆதரவாளர் ஒருவர், தங்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம், ஆனால் நீங்கள் இதுபோன்ற வேலைகளை செய்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். இதற்கு அவர், இந்த வேலைகள் செய்தால்தான் சாப்பாட்டிற்கு அரிசி கிடைக்கும் என தெரிவித்தார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.
நாங்கள் ஓட்டு போட்டா இந்த வேலை பார்த்தா இல்லை, நாங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சா புதுச்சேரியில் ஒரு குடும்பமே ஒன்று சேர்ந்து 7 சீட்டு நடத்தி 100 பேருக்கு விபூதி அடித்து 1,31,00,000 மோசடி செய்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த சஞ்சீவி நகரை சேர்ந்தவர் ரத்னம் என்கிற கோபி. இவரது மனைவி முத்தாலம்மன். இவர்களது உறவினர்களான சுரேஷ், முரளி ஆகியோர் உதவியுடன் சஞ்சீவி நகர், புதுப்பாக்கம், துருவை, இரும்பை, ஆரோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 200 பேரை 7 சீட்டிற்கு சேர்த்துள்ளனர். 7 சீட்டின் மொத்த தொகை 2,50,000 லட்சம் ரூபாய் எனவும் மாதம் தலா 5,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்று 100 பேரை சேர்த்துள்ளனர். மேலும் இந்த 7 சீட்டு மாதத்தில் 4 முறை, அதாவது 5, 7, 10, 15 ஆகிய தேதிகளில் ஏலம் விட்டு ஏலதாரர்களுக்கு பணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 7 சீட்டு நடத்திய கோபி ஒரு சில பேருக்கு மட்டும் பணம் சரியான முறையில் கொடுத்துள்ளார். ஆனால் அடுத்தடுத்து மாதந்தோறும் பணம் செலுத்தி ஏலம் எடுத்தவர்களுக்கு பணத்தை வழங்காமல் கோபி இழுத்தடித்து வந்துள்ளதாகவும் தெரிகிறது. ஏலம் எடுத்தவர்கள் பலமுறை பணம் கேட்டும் கடந்த 1 வருடமாக கோபி பணம் கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார். இதனால் கோபமடைந்த அவர்கள் கோரிமேடு காவல் நிலையத்தில் ஒன்று திரண்டு கோபியின் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் பாலமுருகன் விசாரணையை மேற்கொண்டார். அப்போது கோபி, அவரது மனைவி முத்தாலம்மன் மற்றும் உறவினர்கள் ஆகியோர் ஏலச்சீட்டு நடத்தி சுமார் 100 பேரிடம் 1,31,00,000 ரூபாய் அளவில் மோசடி செய்தது உறுதியானது. இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் 5,000 ரூபாய் என 100 பேரிடம் ஏலச்சீட்டு நடத்தி ஒரு குடும்பமே 1,31,00,000 ரூபாய் மோசடி செய்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை உள்ளது. புதுச்சேரியில் வெயில் அதிகரிப்பு காரணமாக அனைத்து பள்ளிகளும் முன்கூட்டியே விடுமுறை. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மே 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது வெயிலின் உக்கிரம் அதிகமாகி வருவதன் காரணமாக வரும் 29ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்குவதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. வெயில் அதிகரிப்பதன் காரணமாக சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி முன்கூட்டியே கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றுடன் பள்ளிகள் முடிகின்றன. நாளை சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை. அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்கும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரும்பாத்தபுரம் வில்லியனூர் சாலையில் அக்ஷயா அலைட் ஸ்வீட்ஸ் மற்றும் பேக்கரியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரும்பாத்தபுரம் வில்லியனூர் செல்லும் சாலையில் அக்ஷயா எலைட் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திறப்பு விழா நடைபெற்றது. இதை சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கடையினை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். மேலும் அதன் நிர்வாக இயக்குநருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், புதுச்சேரி வன்னியர் வளர்ச்சி இயக்க இளைஞரணி தலைவர் பூவரசன் மற்றும் வணிகர் சங்க நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு கடையின் உரிமையாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இங்கு அனைத்து வகையான இனிப்பு மற்றும் கார வகைகள், இன்றைய தலைமுறை இளைஞர்களை கவரும் வண்ணம் அனைத்து வகை கேக்குகள், புதிய வகை ஸ்வீட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை
முதலியார்பேட்டை வெள்ளாளர் வீதி அருள்மிகு வள்ளி தேவஸ்தான சமேத செல்வமுத்து குமாரசாமி ஆலயத்தில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை வெள்ளாளர் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத செல்வ முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன்படி கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் முதற்கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்தது. கடகம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதில் பாஜக மாநில செயலாளர் வெற்றிச்செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் பட்டது. என்பது மிக சொற்பமாக இருந்தது. புதுச்சேரியில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நெல்லித்தோப்பு சௌரி படையாட்சி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் தேவஸ்தானத்தில் திருப்பணி பாலஸ்தாபன விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு சௌரி படையாட்சி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் தேவஸ்தானத்தில் திருப்பணி பாலஸ்தாபன விழா நடைபெற்றது. அதன்படி ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலயம் 1871ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. சுமார் 150 ஆண்டுகால பழமை வாய்ந்த திருக்கோவில் இது. இதன் கும்பாபிஷேகம் நடைபெற்று 18 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு திருப்பணி துவக்கம் மற்றும் கால்கோள் விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருப்பணி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று சிதலமடைந்த மூலஸ்தான கோபுரத்தை முழுமையாக அப்புறப்படுத்தி புனர் நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. ஆலய மூலவராகிய ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன், ஸ்ரீ இஷ்டலிங்கேஸ்வரர் மற்றும் நாகாத்தம்மன் ஆகிய மூர்த்திகளுக்கு பாலஸ்தாபன விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி குழு, அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொது செய்திருந்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கடைகளில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை அடுத்து ஒவ்வொரு கடையாக காவல்துறையினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி நகர பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கஞ்சா விற்பனை நடமாட்டம் அதிகமாக உள்ளது. மேலும் நகர பகுதிகளில் உள்ள கடைகளில் கஞ்சா பாக்கெட் செய்து விற்கப்படுவதாகவும் காவல்துறையினருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து புதுச்சேரி பெரிய கடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெய்சங்கர், உதவி ஆய்வாளர் முருகன் ஆகியோர் தலைமையில் காவல்துறையினர் நகர பகுதியில் உள்ள கடைகளில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது பாரதி வீதி, காந்தி வீதி மற்றும் சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் பல்வேறு கடைகளில் அதிரடியாக சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் பாரதி வீதியில் உள்ள ஒரு சில கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஹான்ஸ், குட்கா மற்றும் பான்பிராக் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கடைக்கு வந்து செல்லும் இளைஞர்களிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தேவையில்ல சம்மந்தம் பொருளை விற்க கூடாதுமா, புரியுதாமா? நீங்க தான் முதலாளியா? சரி.
கிருமாம்பாக்கம் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரியில் ஆண்டு விழா பெரியகாட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி ஆண்டு விழா பெரியகாட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஆண்டு விழாவிற்கு சேலம் விநாயகா மிஷன் ரிசர்ச் பவுண்டேஷன் துணைவேந்தர் டாக்டர் சுதீர் கலந்து கொண்டார். நிர்வாக குழு உறுப்பினர் சுரேஷ் சாமுவேல், புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் பரிமளா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பேசினர். விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சாரதா ரமேஷ் ஆண்டறிக்கையை வாசித்தார். கல்லூரி ஆண்டு மலரை துணைவேந்தர் சுதீர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி தலைமை தலைவர் டாக்டர் கொட்டூர், டீன் டாக்டர் ராகேஷ் சாகல், மருத்துவக் கல்லூரி பிரிவு டீன் மகாலட்சுமி, மருத்துவ கண்காணிப்பாளர் சதீஷ் குருவிலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதனைத் தொடர்ந்து டிஜிட்டல் முறை செயலி துவக்கி வைக்கப்பட்டது. விழாவில் கடந்த ஆண்டு பல்கலைக்கழக தேர்வில் முதலிடம் பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முன்னதாக துணை முதல்வர் டாக்டர் சசி வரவேற்றார். பேராசிரியர் டாக்டர் சாமுண்டீஸ்வரி நன்றி கூறினார். மாணவர் சங்க தலைவர் மோனிகா சங்கத்தின் ஆண்டறிக்கையை வாசித்தார். பாகு ஸ்ரீ பூலோக மாரியம்மன் கோவிலில் 108 பால்குட ஊர்வலத்தில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாகூரில் பிரசித்தி பெற்ற நவ தேவஸ்தான ஆலயங்களில் ஒன்றான ஸ்ரீ பூலோக மாரியம்மன் கோவிலில் 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி விரதமிருந்த பக்தர்கள் கோவிலில் இருந்து ஊர்வலமாக பால்குடம் சுமந்து கொண்டு மாட வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் கோவிலுக்கு வந்தனர். பின்னர் ஸ்ரீ பூலோக மாரியம்மனுக்கு 108 பாலாபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதையடுத்து மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector பை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்க இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. கிருமாம்பாக்கம் அருகே மளிகை கடையில் விற்பனை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கிருமாம்பாக்கம் அடுத்த கன்னியகோவில் பகுதியில் புகையிலை பொருட்கள் விற்பனை அதிகமாக இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் விஜயகுமார் உத்தரவின் பேரில் துணை உதவி ஆய்வாளர் ஜெயராமன் தலைமையிலான காவல்துறையினர் கன்னியகோவில் மணப்பட்டு சாலையில் உள்ள ஒரு மளிகை கடையில் திடீர் சோதனை நடத்தினர். அதில் அட்டை பெட்டிகளில் பதுக்கி வைத்து புகையிலை பொருட்களை விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
வைக்கப்பட்டது. இதையடுத்து கடை உரிமையாளர் சிவக்குமாரை கைது செய்த காவல்துறையினர் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். எந்த இடத்துக்கு சிவா மளிகை ஸ்டோர் நியர் டிபிஆர்எஸ் கம்பெனி மானப்பட்டுமே. பாகூர் பகுதியில் இருந்து காணாமல் போன முதியவரை மீட்டு தரக்கோரி அவரது குடும்பத்தார் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். பாகூர் அடுத்துள்ள அரங்கனூர் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் வெள்ளையன். இவர் கடந்த 13ஆம் தேதி இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு தூங்கியுள்ளார். மறுநாள் காலை அவரது மனைவி மணிக்கண்ணு எழுந்து பார்த்தபோது அவரை காணவில்லை. அவரது குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் பாகூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன வெள்ளையனை தேடி வருகின்றனர். காணாமல் போன தினத்தன்று வெள்ளையன் வெள்ளை நிற அரைக்கை சட்டையும் நீல நிற லுங்கியும் அணிந்திருந்தார். இவரை பற்றி தகவல் தெரிந்தால் 041326333431 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாய்க்கு புலிவேடமிட்டு பொதுமக்களை அச்சுறுத்திய இளைஞர்கள். தமிழகத்தில் அரியலூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் சிறுத்தைகள் நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இன்று வரை சிறுத்தைகளை பிடிக்காமல் இருப்பதாலும் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சிநகர் பகுதியில் நாய்க்கு புலி வேடமிட்டு அந்த நாயை வீதியில் இளைஞர்கள் உலாவிட்டனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மற்றும் அவ்வழியே சென்றவர்கள் ஊருக்குள் புலிதான் வந்துவிட்டது என்று அச்சமடைந்தனர். மேலும் இந்த செய்தி அந்த பகுதியில் காட்டு தீயாகவும் பரவியது. இதனையடுத்து சில இளைஞர்கள் அந்த விலங்கின் அருகே சென்று பார்த்தபோது நாய்க்கு புலி வேடமிட்டு இருப்பது தெரிய வந்தது. பொதுமக்களை அச்சுறுத்தவே சில இளைஞர்கள் இதுபோன்ற விஷமத்தனமங்களில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து நாய்க்கு புலி வேடமிட்டு வீதியில் உலாவிட்ட இளைஞர்கள் அதை வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் வைரலாக்கி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்கும் நிலையில் புதுச்சேரியில் நாய்க்கு புலி வேடமிட்டு அதை வீதியில் உலாவிட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சூடுபிடித்த மண்பானை விற்பனை. கோடை காலத்தையொட்டி புதுவையில் குழாய் பொருத்திய மண்பானை விற்பனை சூடு பிடித்துள்ளது. கோடை காலம் துவங்கியதும் மண்பானை மூலம் தண்ணீரை இயற்கையாக குளிர வைத்து பருகுவது வழக்கம். அந்த வகையில் தற்பொழுது கோடை காலம் துவங்கியதால் புதுச்சேரியில் மண்பானை விற்பனை சூடு பிடித்துள்ளது. அதனுடன் ஜக், குவளை போன்ற மண்பாண்ட பொருட்களும் விற்பனைக்கு வந்துள்ளன. குழாய் பொருந்திய மண்பானை 50 முதல் 500 ரூபாய் வரையிலும், ஜக்கு போன்றவை 200 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது. பிளாஸ்டிக் கேன்களுக்கு மாற்றாக விற்பனைக்கு வந்துள்ள குழாய் பொருந்திய மண்பானைகள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளன. மேலும் இதுகுறித்து மண்பாண்ட தொழிலில் பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரியை சேர்ந்த முனுசாமி கூறுகையில், மண்பாண்டத்தின் பயன் என்னவென்றால், மண்பாண்டத்தில் உணவு சமைத்து சாப்பிடுபவர்கள் 100 அல்லது 120 வயது வரை வாழ்ந்துள்ளனர். மண்பானையில் தண்ணீரை ஊற்றி வைத்தால் தண்ணீரில் இருக்கின்ற அமிலத்தன்மை, உப்பு ஆகியவற்றை இந்த மண்பானை உறிஞ்சி தூய்மையான நீரை கொடுக்கும். இது மட்டுமல்லாமல் மண்பானங்களில் உணவு சமைத்து சாப்பிட்டால் அந்த உணவு 3 நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். தற்பொழுது மண்பானை என்ற கலாச்சாரம் அழிந்து வருவதாகவும், மீண்டும் இந்த மண்பானை கலாச்சாரத்தை கொண்டு வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றும் கூறினார். பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளால் பல்வேறு விதமான நோய்கள் மனிதர்களை அதிகம் தாக்குவதாகவும், அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் மண்பாண்டங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும் எனவும் கூறினார். மினரல் வாட்டர் வாங்கி குடிப்பதை விடுத்து மண்பானையில் வீட்டில் வாங்கி வைத்து அதில் தண்ணீரை ஊற்றி வைத்து அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றும், இந்த வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் தண்ணீர் கிடைக்கும் எனவும் கூறினார். மேலும் இன்றைய காலகட்டத்தில் நெகிழிகளை அதிகம் பயன்படுத்துவதால் உலக வெப்பமயமாதல் அதிகரிப்பதாகவும், இதனால் பெண்களுக்கு கருச்சிதைவு, ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு, குழந்தை தன்மையின்மை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுவதாகவும், இவைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் நமது முன்னோர்கள் காலத்தில் வழிமுறைகளாக மண்பாண்டங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் கூறினார்.
செய்கிறவங்க தான் ஒரு பெரிய உயர்ந்த நிலையில் வாழ்ந்துருக்குறாங்க. அதேமாரி அதை வந்து எல்லோரும் போற்றி புகழ்ந்துருக்குறாங்க. மண்பாண்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து அது வந்து ஒரு அழிவின் விளிம்புக்கு போயிட்டுருக்கு. அந்த கம்யூனிட்டி பீப்புளே அதை செய்யறதுக்கு விருப்பப்படுறதில்ல, எல்லோரும் அதை விட்டு போயிட்டுருக்குறாங்க. அதை வந்து கண்டினியூ பண்ணணும், அதை தொடர்ந்து செய்ய வைக்கணுன்றதுக்காக தான் ஒரு 33 ஆண்டுகளாக இதை வந்து பாண்டிச்சேரியில் நாங்கள் ஒரு 22 தலைமுறையாக நாங்கள் செய்து வந்தாலும் அந்த 33 ஆண்டுகளாக வந்து படித்த வேலையில் இளைஞர்களை வந்து பயிற்சி கொடுக்க தொடங்கணும் மாவட்ட தொழில் மையத்தின் சார்பாக. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் மூலியமாகவும் டிசிஹெச் மூலயமா ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்குறோம். மண்பாண்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, மண்பாண்டத்தில் சமைச்சு சாப்பிட்டவங்களாம் 100 வயசு 120 வயசு 130 வயசு வரைக்கும்லாம் வாழ்ந்துருக்குறாங்க. ஏன்னா அது வந்து பிஹேவிங்கை கற்றுக் கொடுக்கும். எப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதே விதமே வந்து பொறுமையை வந்து கற்றுக் கொடுக்கும். அப்போ நம்ம பொறுமையாக இருந்தாலே வாழ்க்கையில் வந்து ஒரு நீண்ட நாள் வாழ முடியும். அதே மாதிரி தான் இந்த கலையில் செஞ்சு உணவு சமைச்சாலும் சரி, தண்ணி ஊற்றி வச்சு குடித்தாலும் சரி, அது என்ன பண்ணுன்னா தண்ணி ஊற்றி வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அமிலத்தன்மையை, உப்பு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அது உறிஞ்சிடும். மண்பானை வந்து உறிஞ்சிடும். அது உரிகிறதுனால நமக்கு வந்து நல்ல தண்ணியை கொடுக்குது. அதுமாதிரி மண்பானத்தில் வச்சு நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்டோம்னா எப்பயும் வந்து கெட்டு போகாது. ஒரு 3 நாள் 4 நாள்லாம் நம்ம புளியோதரெலாம் கிண்டி வச்சு சாப்பிட்ருக்குறோம். நிறையா அந்த காலத்துலாம் 3 நாள் 5 நாள் 6 நாள் கூட நமக்கு அது கெட்டு போகிறதே கிடையாது. அப்போ வேர்க்கிறத கூட அதுவே உறிஞ்சிரும். நல்லா அதில் ஒரு ஃபைபர் சென்சிட்டிவ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் நிறையா இருக்குது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏல சீட்டு நடத்தி 100 பேரிடம் 1,31,00,000 மோசடி. புதுச்சேரியில் அதிகரிக்கும் வெயிலின் தாக்கம். 29ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளித்தது கல்வித்துறை. ஆபரேஷன் விடியல் ரயில் நிலையத்தில் மோப்ப நாயுடன் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சோதனை. புதுச்சேரி நகர பகுதியில் காவல்துறை அதிரடி சோதனை. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.